அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆகிருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான். இது மாதிரி நம்மளுடைய பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நியர் டு அவர் நம்பரில் ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் இதுதான் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லோ. இதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த டைமிங் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ட்ரெண்டிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் செகண்ட் டைமிங் கேண்டிலும் நமக்கு லோ தான். இதில் இருந்தும் மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ஒரு நம்பரும் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க லைவ் மார்க்கெட்டில் அப்படின்னு பாருங்கள். தேர்ட் டைமிங் கேண்டில் சின்னதான ஒரு கேண்டில் நியர் டு ஒரு நம்பர் பக்கத்திலே கேண்டில் வரும் பொழுது டைமிங் கேண்டிலும் நம்பரும் பக்கத்தில் வரும்பொழுது எது ஹையராக இருக்கோ அதை ஹையும், எது லோவாக இருக்கும் அதை நம்ம லோவாகவும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் பிரேக் ஆகிறாலும் அந்த பக்கம் நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் தேர்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு ஹை தான் கட் ஆயிருக்காங்க. ஒன்ஸ் ஹை கட் ஆனதுமே மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக 25,017 அப்படிங்கிற நம்பர்ஸ் ஹிட் ஆயிருந்திருக்காங்க. ரொம்ப ஆக்குரேட்டாக இன்றைக்கி நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைடேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படியே நாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகெயின் 200 to 250 பாயிண்ட்ஸ் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டியில் 750 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். பட் எக்ஸாக்டாக நிஃப்டி இன்றைக்கி 250 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டி நமக்கு இன்னும் கொடுக்கல. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய நாம் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலே இன்றைக்கி நமக்கு லோ. இந்த லெவலில் இருந்து நம்ம கால் ஆப்ஷன் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும், இல்லை லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஈவன் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த 55,901 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்ஸ் இந்த நம்பர்ஸ்லேருந்து பிரேக் அவுட் ஆனதுலேருந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் இந்த இடத்துலேருந்து நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துடலாம். ஈவன் தேர்ட் டைமிங் கேண்டில் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹையே. இதுக்கப்புறமாக எந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலும் இந்த லெவல்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலும் சரி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலும் சரி நமக்கு இன்னையுடைய லோவே அதுதான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தேர்டு டைமிங் கேண்டில் எக்ஸாக்டான ஹை நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் எல்டியாக இருக்கட்டும் எல்லாமே ஒன் சைட் ரேலி. இந்த எல்டி அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருந்த ஒரு ஸ்டாக். இது நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி கொடுத்துருக்காங்க. ஈவன் எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான். இது மாதிரியான நம்ம ப்ரொவைட் பண்ணுற இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை உங்களால் அதிகப்படுத்த முடியும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த வீக்குக்கான ரேஞ்ச் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இந்த வீக்குக்கான ரேஞ்ச் அப்படிங்கிறது எது வரைக்கும் அப்சைட் போகலாம், எது வரைக்கும் டவுன் சைட் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ரேஞ்ச் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியர் டு அவர் நம்பர் பக்கத்திலே ஓப்பனாக இருந்தாங்க. ஈவன் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்
நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் ஃபின் நிஃப்டி இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து மொமெண்டம் கேண்டில் வந்து வந்திருந்தாங்க. எவ்ரிடே சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், மொமெண்டம் இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அந்த மொமெண்டம் வர டைமில் மட்டுமே நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிடணும் அப்படின்னாலும் நம்ம நல்ல பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணிடலாம். என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 927க்கே வந்து நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து டன் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது 250 பாயிண்ட்ஸ் அதுவுமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. 250 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ். இது மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் எந்த டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் படி வந்து நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், அந்த மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி 24,900 புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 144 எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் மோர் தென் 190 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே அரௌண்ட் ஒரு 10 o'clock முன்னாடியே நம்ம நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டைமிங் கேண்டில் தான் லோ அப்படிங்கிறத 10:25க்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். எவ்ரி டைம் நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், இது மாதிரி மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இன்டிமேட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்தந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே. எஸ்பெஷலி இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 1 minute டைம் ஃப்ரேம் பேஸ்ட் ஆன் அவர் டூல் வந்து நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் அப்படிங்கிறது இதுதான். சின்னதான ஸ்டாப் லாஸில் வந்து புல் பேக் கொடுத்த இடம் இது. அரௌண்ட் மோர் தென் 130 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் த டூலினுடைய சிக்னல்ஸ் படி. இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பார்த்தின டீட்டெயில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது 24,825 அப்படிங்கிற இந்த 12th ஜூனினுடைய கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி ரொம்பவே எக்ஸாக்டாக 24,825ல் டச் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாங்க. எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகம். இந்தந்த நம்பர்ஸை வந்து உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து நோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து அபவ் வந்து 19th ஜூனுக்கு அப்புறமாக நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு புல் ரனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னதான் குளோபல் மார்க்கெட் வந்து நியூஸஸ் எல்லாமே நமக்கு நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளால் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஆஸ் ஆஃப் நவ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டே கேண்டில் நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருந்தாலும் கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கிளியராக சொல்லுதோம். பட் 1 hour சார்ட் படி பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூலின் படி நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலையும் சரி கிளியராக வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் இருக்காங்க. அகைன் நமக்கு அந்த லோ எல்லாமே கட் ஆகும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ஷார்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது 1 hour சார்ட்டை பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி இந்த இடங்கள் எல்லாமே நம்ம வந்து கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பை செல் போட்டு நமக்கு இந்த லோ கட் ஆகாமல் இருக்கும் பொழுது இந்த லெவல்ஸ் வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக நம்ம நோட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் ஒரு 1 hour கேண்டில் லோ கட் ஆகும் பொழுது நம்ம இமீடியட்டாக ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் 1 hour டைம் ஃப்ரேம் படி மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் தான் இருக்காங்க. லாங் அப்படிங்கிறது இந்த 1 hour கேண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் போகும் பொழுது நம்ம லாங் இனிஷியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த இடங்கள் டச் ஆகிட்டு பவுன்ஸ் ஆகும் பொழுதும் இது வரைக்கும் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேஸ்ட் ஆன் 1 hour டைம் ஃப்ரேம் படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நம்ம மண்டே அண்ட் டியூஸ்டேக்குள்ளே நமக்கு ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நம்மளுடைய டார்கெட் வந்து இன்றைக்கி அச்சீவ் ஆயிருந்தாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 400 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் 700 to 750 பாயிண்ட்ஸ். ஸ்டில் வந்து பேங்க் நிஃப்டி இன்னும் பெண்டிங்கில் இருக்காங்க இந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கம்மிங் டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. ஸோ
இந்த வீக் முழுவதுமே நமக்கு மந்த்லி எக்ஸ்பெரியான பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி இது எல்லாமே நமக்கு மந்த்லி எக்ஸ்பெரியும் இருக்குது கம்மிங் Thursday. ஸோ இந்த வீக் வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்பவே சேஃபாக நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் இது. நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி ரெஸ்பான்ஸ் பண்ணும்பொழுது மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலும் நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டல் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம டூல் பேஸ்டாக எடுக்கிறோம் அப்படின்னா அந்த புல் பேக் என்ட்ரி மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 750 பாயிண்ட் வந்து ஸ்டில் வந்து பெண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிட்டாங்க. நாளைக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படின்னா டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு க்ளோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் வந்து இந்த 12th ஜூனில் இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கிறது நல்ல ஒரு குட் சைன் நமக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு. பட் இருந்தாலும் 1 hour சார்ட் படி இப்போ நம்ம கொடுத்த லெவல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்தந்த இடங்கள் டச் ஆகும்பொழுது நம்ம ரியாக்ட் பண்ணலாம். 1 hour படி நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து 13th ஜூன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். எப்படி வந்து 12th வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டியோ அது மாதிரி 13th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். ஆஸ் ஆஃப் நவ் 12th ஜூன் தான் வந்து லோ. இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் கூட நமக்கு லோவில் வந்து கட் ஆகாமல் நல்ல ஒரு புல் ரனில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 19th ஜூன் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். இந்த 2 டே கேண்டிலுக்கு மேலேயுமே வந்து நமக்கு க்ளோஸ் வச்சிருக்குது அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு நமக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணுறாங்க. பட் கம்பேர் த நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டியில் சொன்னபடியே பேங்க் நிஃப்டியில் அந்த 700 to 750 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டில் அந்த பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு கம்மிங் டேஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரி நாளைக்கு இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். அண்ட் 1 hour படி நம்ம பேங்க் நிஃப்டியினுடைய வியூ பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த செல் சிக்னல் போடும் பொழுது இதுக்கு கீழே போனால் மட்டுமே நமக்கு ஷார்ட் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னோம். எக்ஸாக்டாக இந்த இடங்கள் வந்து டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ்க்கு மேலே ஒரு டே கேண்டில் வந்து 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு பை சிக்னல் வந்துச்சு அப்படின்னா இன்னுமே நமக்கு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங். பட் மறுபடியும் வந்து இந்த இடங்கள் வந்து டச் ஆகிட்டு ஒரு 1 hour கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். மறுபடியும் நமக்கு இந்த லோ எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 24th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 24th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 24th ஜூன். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 minutes ஹைன்லோ மார்க் பண்ணி இங்கே ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை 3 minutes 5 minutes வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ இன்ஃப்ரா, சர்வீஸ், கன்சியூமர் டூரபிள்ஸ், எஃப்எம்சிஜி இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டிலில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் ரொம்ப கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற வியூஸ்க்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நம்ம டெய்லி போஸ்ட் பண்ண வீடியோ வந்து உங்களுடைய ட்ரேடிங் கரியருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னுமே வந்து நல்ல ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ் போடுறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.